Welcome to another deep dive. இன்னைக்கு நாம பார்க்க போறது Ardee Industries IPO ஒரு equity research analyst வெறும் market hype மட்டும் நம்பாம இந்த பிசினஸோட actual mechanics என்ன அவங்க சொல்ற அந்த valuationக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற real numbers என்னன்னு நாம thoroughly decode பண்ண போறோம். இந்த கம்பெனி எக்ஸாக்ட்டா என்ன பண்றாங்க, எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க and most importantly இதில் இருக்கிற hidden risks என்னன்னு இன்னைக்கு நாம கிளியரா பார்க்கலாம். So 9.5x இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. 9.5 times. கடந்த 2 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்ல Ardee Industriesோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிட்டத்தட்ட 9.5 மடங்கு மல்டிப்ளை ஆகிருக்கு. ஐ மீன் திஸ் isn't just ரெகுலர் growth, இது லிட்ரலி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கேலிங். ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை நமக்கு வர வேண்டிய முதல் கேள்வி, இது அவங்க எக்ஸாக்டா எப்படி பண்ணாங்க, அதை விட முக்கியமா இந்த அளவுக்கு ஒரு growth உண்மையாவே சஸ்டெயினபிள் தானா? இந்த மேசிவ் growth புரிஞ்சிக்க பேசிக்கலி Ardee என்ன பண்றாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆப்ரேட் பண்றது சர்க்குலர் எக்கனாமில. டு புட் இட் சிம்பிளி, நாம யூஸ் பண்ணி தூக்கி போடுற எண்ட் ஆஃப் லைஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ், அதாவது பழைய லீட் ஆசிட் பேட்டரிஸை சஸ்டெயினபிளா ரீசைக்கிள் பண்றது தான் இவங்களோட என்டையர் கோ பிசினஸ் மாடல். இந்த ஹேசடஸ் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அவங்க ஹை பியூரிட்டி லீடா மாத்துறாங்க. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மாடல், ரைட்? என்வாயன்மெண்ட்க்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம். அதே சமயம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் எக்கச்சக்கமா இருக்கிற ஒரு செக்டர்ல அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. Okay, let's look at the agenda. இன்னைக்கு நாம கவர் பண்ண போறது 1. Business model and operations, 2. IPO details and structure, 3. Financial growth and margins, 4. Key risks and red flags, 5. Peer comparison, and finally 6. Final educational verdict. So, let's dive right into Section 1. Business model and operations, the circular economy. இவங்களோட கோர் ஆபரேஷன்ஸ் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில அவங்க சும்மா பேட்டரி ஸ்கிராப்பை உருக்கிறது மட்டும் செய்யல. தே மேனுஃபேக்சர் பியூர் லெட், அதுவும் 99.97%லேருந்து 99.985% பியூரிட்டி வரைக்கும். அது மட்டும் இல்லாம கிளையன்ஸோட ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கால்சியம், ஆன்டிமனி, டின் மாதிரியான கஸ்டமைஸ்ட் லெட் அலாய்ஸும் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. நவ் செக் அவுட் their ஸ்கேல். FY26ல இவங்களோட இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி வருஷத்துக்கு 4,025 மெட்ரிக் டன்ஸ். That is absolutely massive. இந்த ஆபரேஷனை ரன் பண்ண உலகத்துல இருக்கிற 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து ரா மெட்டீரியல்ஸா இவங்க சோர்ஸ் பண்றாங்க. இப்போ அவங்க ரெவென்யூ எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா FY25ல ஒரு ரொம்பவே பேலன்ஸ்டான ஸ்பிளிட் நம்ம பார்க்க முடியுது. அவங்களோட பிரைமரி எண்ட் யூசர் இண்டஸ்ட்ரீஸ்ல பேட்டரி செக்மெண்ட்லேருந்து 44.26% ரெவென்யூ வருது, அப்புறம் மெட்டல் செக்மெண்ட்லேருந்து 42.97% ரெவென்யூ வருது. ஸோ ஆபரேஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தா அவங்க ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டுமே முழுமையா நம்பி இல்லை. That's definitely a good sign. All right, moving on to Section 2, IPO details and structure, the mechanics. நீங்க இந்த ஐபிஓவை உங்க போர்ட்ஃபோலியோக்காக ட்ராக் பண்றீங்கன்னா இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆங்கர் பிட் ஆகஸ்ட் 4th ஆரம்பமாகுது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான மெயின் ஐபிஓ விண்டோ ஆகஸ்ட் 5th ஓபன் ஆகி ஆகஸ்ட் 7th அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 10th ஃபைனலைஸ் ஆயிடும். அப்புறம் ஆகஸ்ட் 12th அன்னைக்கு அஃபிஷியலி NSE மற்றும் BSEல கம்பெனி லிஸ்ட் ஆகுறாங்க. Let's break down the pricing structure completely. Price band ஒரு ஷேருக்கு 50லேருந்து 53 UPS செட் பண்ணிருக்காங்க. லாட் சைஸ் வந்து 281 shares. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தேவைப்படுற மினிமம் கேபிட்டல் about 14,893 rupees. டோட்டல் இஷ்யூ சைஸ் 426 crores. இதில் நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 320 crores வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது இந்த பணம் டைரக்டா கம்பெனிக்கு போகும் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் their working capital requirements. ஆனால் மீதி இருக்கிற 106 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஆர் OFS, ரைட்? அப்படின்னு அந்த பணம் கம்பெனிக்கு போகாது, கம்பெனியோட செல்லிங் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நேராக போய் சேரும். Okay, let's jump to Section 3, financial growth and margins, the balance sheet. இங்கே தான் திங்ஸ் கெட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த ட்ரெஜெக்டரியை கொஞ்சம் பாருங்க. FY24ல இவங்களோட ரெவென்யூ 463 crores அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8.9 crores இருந்துச்சு. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஜஸ்ட் 2 years to FY26, ரெவென்யூ 1,167 crores ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு அண்ட் PAT 84.6 crores. தட் இஸ் அன் ஆப்சல்யூட் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ப்ராஃபிட். இது கூடவே அவங்களோட EBITDA மார்ஜின் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. 6%லேருந்து 12.6%க்கு மேலே உயர்ந்திருக்கு. ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 155% ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்பான்ஷனுங்கிறது உண்மையிலே ஒரு இன்க்ரெடிபிள் ஃபீட். And then we have this incredible metric, 57.46%. இது FY26ல இவங்க அச்சீவ் பண்ண ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், அதாவது RONW. ஒரு அனலிஸ்ட்டை பார்க்கும்போது this is a massive signal of extreme capital efficiency. அதாவது ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியில போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கம்பெனி எக்ஸெப்ஷனல் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்றாங்கன்றத இது தெளிவா காட்டுது. இந்த செக்டார்ல இது ரொம்ப ரொம்ப ஹையான நம்பர் அண்ட் இவங்களோட புல் கேஸ்க்கு இதுதான் பிக்கெஸ்ட் பில்லர். இந்த growth-ஐ இன்னும் இம்ப்ரெசிவா காட்டுறது அவங்களோட டீலெவரேஜிங் ஸ்டோரி.
யூஷுவலி கம்பெனிஸ் இந்த மாதிரி ரேபிட் growth காட்ட அபாயகரமான அளவுக்கு அதிக டெட் வாங்குவாங்க. ஆர்டிக்கும் FY24ல 4.87x அப்படின்ற வெரி ஹை டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருந்துச்சு. பட் ஹியர் இஸ் அ குட் பார்ட். FY26க்குள்ள அவங்க கடனை அக்ரெசிவா குறைச்சு இந்த ரேஷியோவை 1.25x அப்படின்ற ரொம்பவே ஹெல்த்தியர் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்லி பாசிட்டிவா மாறினது தான் இந்த ஆபரேஷன்ஸை ஃபண்ட் பண்ணவும் டெட் பர்டனை குறைக்கவும் ரொம்ப பெரிய அளவில் உதவி இருக்கு. Right, every coin has two sides. Let's look at Section 4, Key Risks and Red Flags. What's the catch? Here is our first major red flag, revenue concentration risk. FY25ல அவங்களோட மொத்த ரெவென்யூல பாதிக்கும் மேல எக்ஸாக்ட்லி 51.22% அமாரா ராஜா அப்படின்ற ஒரே ஒரு கிளையண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கு. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்லது தான், நோ டவுட். ஆனா இந்த அளவுக்கு டிபெண்டன்சி இருக்கும்போது அந்த ஒரு கிளையண்ட்டுக்கு மார்க்கெட் டவுன் டர்ன் வந்தாலோ அல்லது அவங்க சப்ளையரை மாத்திக்கிட்டாலோ ஆர்டியோட ஃபைனான்ஷியல்ஸ் அப்சல்யூட்லி கிராஷ் ஆகும். இது மட்டும் இல்ல, இன்னும் சில கிரிட்டிக்கல் ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. முன்னாடி நம்ம அந்த 106 crore ஆஃபர் ஃபார் சேல் பத்தி பேசணும் இல்லையா? அதுல வெளியே போற ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட ஷேர்ஸை nil காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல விற்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த ஷேர்ஸோட ஒரிஜினல் கேஷ் காஸ்ட் பேசிஸ் பிராக்டிகலி ஜீரோ. அவங்க பியூர் ப்ராஃபிட்டை கேஷ் அவுட் பண்றாங்க. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஷேருக்கு 53 rupees கேட்கறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், ரைட்? Another major thing is the long-term technology substitution risk. உலகம் முழுக்க இப்போ லித்தியம் அயான் பேட்டரிஸ் பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இவங்களோட கோர் லீட் ஆசிட் ரீசைக்ளிங் மார்க்கெட்க்கு இது ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். இது கூட இன்ஹெரண்டா இருக்கிற ரா மெட்டீரியல் பிரைஸ் வாலட்டிலிட்டி, அப்புறம் பாஸ்ட்ல இருந்த நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தவிர்க்க முடியாத சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். Let's move to Section 5, Peer Comparison and Valuation. இந்த கம்பேரிசன் டேட்டாவை பாருங்க. கிராவிட்டா இந்தியா இல்லைனா பாண்டி ஆக்சைட்ஸ் மாதிரியான எஸ்டாப்ளிஷ் ஜாயன்ஸ் கூட ஒப்பிடும்போது ஆடியோட ஸ்கேல் சின்னது தான், ஆப்சல்யூட்லி. ஆனால் அவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் மற்ற எல்லா லிஸ்டட் கம்பெடிட்டர்ஸை விட ட்ரமேட்டிக்லி அவுட் பெர்ஃபார்மிங்காக இருக்கு. பியர்ஸ் எல்லாரும் 15%லேருந்து 22%குள்ள இருக்கும்போது ஆர்டிஸ் புஷிங் நியர்லி 57.5%. இவங்களோட PE ரேஷியோ தோராயமாக 15.9லேருந்து 19.7குள்ள இருக்கு, which looks much cheaper than the industry average of around 33x. ஆனால் ஒரு சின்ன கேட்ச், இவங்களோட இந்த மேசிவ் RONW மெச்சூர் ஜாயின்ஸ் ஒப்பிடும்போது சமீபத்தில் பில்ட் பண்ணப்பட்ட அவங்களோட சின்ன எக்விட்டி பேஸ்னால ஓரளவுக்கு இன்ஃப்ளேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. Alright, let's wrap this up. Section 6, Final Educational Verdict. Should you watch? முதல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம், அதாவது GMP பத்தி ஒரு குயிக் ரிமைண்டர். புரோக்கரேஜஸும் இன்வெஸ்டர்ஸும் இதை ட்ராக் பண்ணாலும் GMPங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி அன்அஃபிஷியல். அது அடிக்கடி மாறும், மேனிப்புலேட் செய்யப்படலாம் அண்ட் முழுமையா மார்க்கெட் ரிஸ்க்ஸ்க்கு உட்பட்டது. ஸோ இதை மட்டுமே பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கவே கூடாது. So here is our balanced, objective, educational verdict. புல் கேஸை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு astounding 57.46% RONW, aggressive and successful deleveraging strategy, அப்புறம் highly lucrativeான circular economyல அவங்களோட strong footprint. ஆனா பேர் கேஸை பார்க்கும்போது நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். 51% ரெவென்யூ ஒரே கிளையண்ட்டை நம்பி இருக்கிறது ஒரு மேசிவ் வல்னரபிலிட்டி. ப்ரொமோட்டர்ஸ் nil காஸ்ட்ல வெளியேறது கேள்விகளை எழுப்புது. அண்ட் லாங் டேர்ம் லித்தியம் அயன் சப்ஸ்டிடியூஷன் த்ரெட் உண்மையாவே இருக்கு. இன் ஷார்ட், இது எக்ஸெப்ஷனலி ஹை growth பொட்டன்ஷியல் இருக்கிற அதே சமயம் எக்ஸ்ட்ரீம்லி ஹை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த ப்ரொஃபைல் உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிக்கு அலைன் ஆகுதான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இந்த அக்ரெசிவ் growth ஃபியூச்சர்ல வரப்போற லித்தியம் அயான் ரெவல்யூஷனை தாண்டி சர்வைவ் ஆகுமா? Well, the market will decide on August 12th. இந்த IPO அனாலிசிஸ் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், காமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், ஷேர் செய்யுங்க. மேலும் IPO அனாலிசிஸ்க்கு Lumos by Akshaya சப்ஸ்கிரைப்